வணக்கம். உங்கள் விக்கிராஜ். என்னடா இது கடைசி பெஞ்சுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அது என்னன்னு பாக்குறீங்களா? வகுப்பறையில கடைசி பெஞ்சில எந்த மாணவர்களும் இருக்கக்கூடாது. கடைசி பெஞ்சு எல்லாருக்கும் மன உளைச்சல் ஏற்படுத்தும். மாணவர் மத்தியில கடைசி பெஞ்சு அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம்னு பாக்குறீங்களா? பா வடிவில் இருக்குங்களா, அந்த பா வடிவுல மாணவர்கள் அமரணும். பாவடிவுல அமர்ந்து போர்டை கவனிக்கணும், அங்க இருக்கிற ஆசிரியர்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடைசி பெஞ்சில யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா பாவடிவுல உட்காந்துட்டு இருக்கவங்களே கடைசி பெஞ்சில தாங்க உட்காந்துருக்காங்க. லெப்ட் ரைட்ல மாணவர்கள் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு நடுவுல பாவடிவுல மாணவர்கள் எல்லாருமே எதிர் திசையில உட்காந்துட்டு இருக்கோம். அப்படியே மாதிரிதான் திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா இந்த திட்டம் கேரளாவில ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. அங்க இருந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இந்த திட்டத்தோட மெயின் அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி ரோல மாணவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பதிவு சொல்றாங்க. ஆனா கடைசி ரோலே மாணவன் உட்காந்துட்டு இருக்காங்களே. ஆனா இதுல மாணவர்களுக்கு பயங்கரமான உடல் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா மாணவர்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பாத்துக்கலாம். ஆனா போர்டுல டேர்ன் பண்ணும்போது இப்படி லெப்ட்ல திரும்புவாங்க. லெப்ட்ல திரும்பும் போது இந்த சைட்ல போர்டு இருக்கும். ஆனா போர்டை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் தாங்க. நம்மளே ஏதாவது வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல லேப் யூஸ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது நம்மளுக்கே தெரியும் 8 hours 10 hours இருக்கும் ஒர்க். அதுல 6 hours மேல ஒர்க் பண்ணவே முடியாது நம்மளால. ஏன்னா அப்படி உட்காரணும், இப்படி எந்திரிக்கணும், இந்த மாதிரி கழுத்து எலும்பு உண்மையிலே பயங்கர தேய்மானம் ஏற்படும். ஆனா மாணவர்கள் 9 மணிக்கு காலைல இன்னும் போறாங்க, அவுட் 4:50 வராங்க, ஏன்னா 5:30 அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருந்துட்டு வராங்க. அவங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே உட்காந்து ஒரு பீரியடா பார்க்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு சிரமம் தாங்க ஏற்படும். உண்மையிலே இவங்க ஸ்கூலுக்கு போறாங்களா இல்லையோ, வீக்லி ஒன்ஸ் ஆர்த்தோ டாக்டர் கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இந்த விஷயத்தை பத்தி எல்லாருமே பரவலா பேசிட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திட்டத்தை பத்தி? இந்த திட்டம் மாணவர்களுக்கு உண்மையாலேயே யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல மாணவர்களுக்கு மருத்துவமனையில போற மாதிரி இருக்குமா அப்படின்றத உண்மையிலே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.